ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ட்ரிப் ஜாய் ரிவ்யூ சேனல். இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல ஜித்து அஷரஃப் இயக்கத்துல குஞ்சாகோ போபன், பிரியாமணி ஜெகதீஷ் நடிப்புல இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆன ஆஃபீஸர் ஆன் டியூட்டி மலையாள படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம். அதிகாரியான குஞ்சாகோ போபன் டியூட்டில சேர்றாரு. சேர்த்த அன்னைக்கு ஜெகதீஷ் நகையை காணும்னு கேஸ் கொடுக்கறாரு. கேஸ் எடுத்த குஞ்சாகோ போபன் விசாரணையில ஜெகதீஷ் மகள் தான் உண்மையான நகைகள் அடமானம் வச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அடமான கடைக்கு போய் பார்த்தால் அங்கே இந்த நகையோடு மேலும் 2 நகை அடமானம் வச்சிருப்பதை பார்க்கிறாரு. இப்படி இருக்க ஜெகதீஷ் மகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. குஞ்சாகோ போபனுக்கு இதை பார்க்கும்போது தன்னுடைய மகள் டெத்தோட ஒத்து போறதுனால இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க களத்துல இறங்குறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அதான் இந்த படத்தோட மீதி கதை. உண்மையிலேயே இந்த டீம் அசத்திட்டாங்கன்றதான் சொல்லணும். ஸ்கிரீன் பிளே, பேக்ரவுண்ட் மியூசிக், சினிமாட்டோகிராஃபி அண்ட் எல்லா ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ்னு எல்லாமே செமையா இருந்துச்சு. ஜேக்ஸ்பியோயின் பேக்ரவுண்ட் ஸ்கோர் படம் முழுக்க பரபரப்பை குறைய விடாம பரபரப்பை கடத்திக்கிட்டே இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளேயும் படம் ஆரம்பிச்சதுல இருந்து எண்டிங் வரைக்கும் எங்கேஜிங் ஃபேக்டர் குறையாம செம விறுவிறுப்பா இருந்துச்சு. குஞ்சாகோ போபன் ஆக்சன் மற்றும் தன் மகள் சாவுக்கு தான் காரணம்னு குற்ற உணர்ச்சியில தவிக்கிற இடத்திலும் சரி, குற்றவாளியை கண்டுபிடிச்சே ஆகணும்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ற இடத்திலும் சரி ரொம்ப அற்புதமா நடிச்சிருந்தாரு. பிரியாமணி அவங்களுக்கு கொடுத்ததை ரொம்ப நேர்த்தியா ரொம்ப கச்சிதமா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல வரும் வில்லன்கள் மிரட்டி எடுத்துட்டாங்க. யங்ஸ்டர்களை போதைப் பொருள் எப்படி மோசமாக்குது, அதனால ஏற்படும் குற்றங்களையும் நேர்த்தியா காட்டியிருக்காரு படத்தோட டைரக்டர். மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குதுன்னா, ஒரு சில குறைகள் இருந்தாலும் எனக்கு இந்த படம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. என்னைய பொறுத்தவரை இது ஒரு மஸ்ட் வாட்சபிள் மூவி தான் இந்த ஆஃபீஸர் ஆன் டியூட்டி. இப்ப நம்ம ஊரு தியேட்டர்ஸ்ல இங்கிலீஷ் சப்டைட்டிலோட ரன் ஆகிட்டு இருக்கு. பார்க்க விருப்பம் உள்ளவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.